தமிழகம் முழுவதும் பெருமளவில் போராட்டங்கள் திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொடும்பாவிகள் எரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாலும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வரும்போது அரசியல் களத்திற்கு ஒரு நடிகர் அப்படின்னு விமர்சித்தவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகர் கிடையாது, இவர் சினிமாவில் மட்டும் நடிகர் கிடையாது. ஆனால் ரியல் ஹீரோ. உப்பு செய்தால் தண்டனை, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடி, இந்த அடிப்படையில் தான் நான் எதற்கும் துணிந்தவன், எந்த விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்வேன், யாருன்னு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அதிரடியான முடிவெடுத்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டு காலையில் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் செல்லக்கூடிய பாதையை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீலாங்கரையில் காவல்துறையினர் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு பேசும்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறத அந்த விஷுவல்லையே நம்ம பார்க்க முடியும். எதுவுமே பேசலை, சைலண்டாக உட்காந்துருந்துட்டாங்க. ஸோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய சேகர் பாபு, ஏவா வேலு, துரைமுருகன் இவங்க தான் பேசினாங்களே தவிர, சபரீசன் போன்றவர் தான் பேசினாங்களே தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திக்கி முக்காடி அப்படியே பேச்சு வராமல் அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆபாசமான விமர்சனம், டவுன் மீனிங்கில் விமர்சனம் வைப்பதற்கு தளபதி விஜய் அவர்கள் யார் அப்படின்னா ஒரு நடிகர் கிடையாது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 8.5 கோடி மக்களுக்கான தலைவராக இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. அதிரடியான அரசியல் எடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவினர் மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா நார்த்தில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக விரித்த வலையில தாவேக்கா அல்லது தளபதி விஜய் அவர்கள் விழல, தாவேக்கா விரித்த வலையில திமுக சிக்கி கொண்டு விட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா கடல்ல வீசக்கூடிய வலையில மீன் சிக்கிச்சுன்னா தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். துடிச்சு கடைசியில கரை சேர்ந்துட வேண்டியதான், எல்லாமே டோட்டலா முடிஞ்சிடும். அதே போன்ற நிலையில தான் பார்த்தீங்கன்னா தாவேக்கா விரித்த வலையில திமுக சிக்கி கொண்டது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எச்சரிக்கை மணி திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுக எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க உங்க லிமிட்டோட செயல்பட்டுக்கங்க, சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் ஒரு நிமிஷம் கூட தமிழக அரசாங்கம் காத்து கொண்டிருக்காது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க லீகல் அடிப்படையில் தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற நிலையை கொடுக்கப்பட்டிருக்கு. இனி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயம் கரெக்டானது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஒத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன ரீசன் அப்படின்னா இங்க ஒரு நடிகை சம்பந்தப்பட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் ஒரு பெண்மணிங்கும் போது இந்த விஷயத்துக்கு என்ன பதில் அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப கைதை பத்தி பேசக்கூடிய கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயத்தை குறித்தும் அவங்க தெளிவுபடுத்தணும். இல்ல அவர் பேசுனது சரிதான், கரெக்டானதான், நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க, மறுபக்கம் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களோட உருவப்படத்தை வேற எரிச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக எதிர்பார்க்காத சம்பவம் இன்றைய காலை நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ யாருமே எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தை ஒரு விமர்சனமாக தாவேக்கா கடந்து சென்று விடும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருந்தாங்க. இல்லைன்னா நேற்று இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் தாவேக்காவினர் பெரிய அளவில் போராட்டமாக காவல் நிலையங்களில் புகாராக கொடுக்கும் போதே இவங்க முன்ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு திமுகவுடைய லீகல் டீம் அதிரடியாக களத்தில் இறங்கியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வழக்கம் போல பேசிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதிரிகள் அசந்திருக்கும் போது அடித்தால் அது மிகப்பெரிய வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடனே நள்ளிரவு வேளையிலேயே ஒரு தனிப்படையை அமைத்து தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர் காவல்துறை அதிகாரியோட டிஸ்கஸ் பண்ணி ஸோ சிஎம் அவர்களுடைய அப்ரூவல் வாங்கி
உடனே வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தஞ்சாவூர் காவல்துறையினர் சென்னையில் வந்து நீலாங்கரையில் அதிகாலை வேளையில் 7:30 வந்து உள்ளே என்ட்ராயிட்டாங்க. 7:30 உள்ளே வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நீண்ட மணி நேரத்துக்கு பிறகு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது கைது செய்யப்படும் போது 11 மணி இருக்கும், 11 மணி வாக்கில் கைது செய்கிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்து அங்கே உள்ளே வந்துட்டாங்க. மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, துரைமுருகன், ஸோ இப்படி வந்துட்டாங்க. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிஏவும் அங்கே வந்துட்டாங்க, ஸ்டாலின் அவர்களுடைய பிஏவும் அங்கே வந்துட்டாங்க. குடும்ப உறுப்பினர்களும் பெருவாரியானவர்கள், அதாவது சபரீசன், கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை தடுத்து நிறுத்துவதற்கு சபரீசன் வந்து பெரிய அளவில் போராடினாங்க. காவல்துறையினரோடு ஆர்கியூமெண்ட் பெரிய அளவில் நடந்தது. ஆனாலும் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், கைது செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் தான் இறுதியில் வந்து காவல்துறையினர் கைது செய்தாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோர்ட்டு மூலமாக முன்ஜாமீன் வாங்கக்கூடிய வேலைகள் நடைபெற்றது. இந்த முன்ஜாமீனுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கைதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் நீதிமன்றம் மூலமாக கிடைக்கல. ஸோ அதனால் கைது உறுதி அப்படிங்கிற நிலையில் 11 மணி வாக்கில் கைது செய்து ஈசிஆர், அதாவது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் வச்சு கைது செய்து ஈசிஆர் வழியாக கேளம்பாக்கம் வழியாக வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் வழியாக தஞ்சாவூர் நோக்கி கைது செய்து கொண்டு சென்றாங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சேகர் பாபு, அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிஏ, மாசு போன்ற முக்கியமான திமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த வண்டியில் சென்றாங்க. இப்போ நீங்கள் கேட்டது போல தான் தமிழகம் முழுவதும் பெருமளவில் போராட்டங்கள் திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொடும்பாவிகள் எரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாலும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வரும்போது அரசியல் களத்திற்கு ஒரு நடிகர் அப்படின்னு விமர்சித்தவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நடிகர் கிடையாது, இவர் வந்து சினிமாவில் மட்டும் நடிகர் கிடையாது, ஆனால் ரியல் ஹீரோ. சினிமாவில் வந்து ரியல் ஹீரோவாக நடித்திருந்தாலும் இப்போ இன்னைக்கு அரசியல் களத்தில் சிஎம்மாக ரியல் ஹீரோவாக விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் புதிதாக ஆட்சிக்கு வந்தோடனே எதிரில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், முக்கியமான தலைவர்களை கைது செய்வதற்கு யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவர்களுக்கு சாதகமாக இது சென்று விடக்கூடாது, நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது, பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்தால் தண்டனை, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடி, இந்த அடிப்படையில் தான் நான் எதற்கும் துணிந்தவன், எந்த விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்வேன், யாருன்னும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அதிரடியான முடிவெடுத்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டு காலையில் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் செல்லக்கூடிய பாதையை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லலாம். ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை விட வேகம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது டபுள் மடங்கு வேகத்தில் விஜய் அவர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இப்போ நீலாங்கரையில் வந்து காவல்துறையினர் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு பேசும்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறத அந்த விஷுவல்லையே நம்ம பார்க்க முடியும். எதுவுமே பேசலை, சைலண்டாக உட்காந்துருந்துட்டாங்க. ஸோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய சேகர் பாபு, ஏவா வேலு, துரைமுருகன் இவங்க தான் பேசினாங்களே தவிர, சபரீசன் போன்றவர்கள் தான் பேசினாங்களே தவிர, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திக்கி முக்காடி அப்படியே பேச்சு வராமல் அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். சைலண்ட் மோடில் தான் இருந்தாங்க. துரைமுருகன் வந்த பிறகு தான் துரைமுருகன் அவர்கள்ட்ட பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. இந்த சம்பவத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் குறித்த ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார் அப்படின்னா ஒரு டபுள் மீனிங் விமர்சனம் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியான விமர்சனங்களை விமர்சனம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்தும் சரி, தாவேக்கா குறித்தும் சரி, அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பெருவாரியானவர்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. திமுக, அதிமுகவை சார்ந்தவங்க, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ தாவேக்கா அரசுல நடக்கக்கூடிய தவறுகளை ஒரு பத்திரிகையாளனாக நாமளும் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம், விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது அரசியல் ரீதியான விமர்சனங்கள், நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விமர்சனங்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபாசமான விமர்சனம், டவுன் மீனிங்ல விமர்சனம் வைப்பதற்கு தளபதி விஜய் அவர்கள் யார் அப்படின்னா ஒரு நடிகர் கிடையாது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 8.5 கோடி மக்களுக்கான தலைவராக இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. அதிரடியான அரசியல் எடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவினர் மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா, நார்த்தில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா,
உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கடந்த கால பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் குறித்து பேசினாங்க. சனாதனம் வந்து ஒரு டெங்கு மலேரியா போல, சனாதனத்தை வந்து ஒழிச்சிடணும் அழிச்சிடணும்னு பேசும்போது நார்த்தில் பெரிய அளவில் கொந்தளிச்சது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற கோஷங்கள் எழுந்தாலும் அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தனால அது போன்ற விஷயங்கள் நடக்கல. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்போ நார்த்திலேயே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் இந்தியா முழுவதும் வைரல் ஆகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுறாங்க. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எடுத்து பாருங்க, முழுக்க உதயநிதி ஸ்டாலினுடைய கைது சம்பந்தப்பட்ட தமிழ் மொழியில மட்டும் கிடையாது. கேரளாவில் போய்கிட்டு இருக்கு, குஜராத்தில் போய்கிட்டு இருக்கு, மும்பையில் போய்கிட்டு இருக்கு, டெல்லியில் போய்கிட்டு இருக்கு, எல்லா இடமே பெரிய லெவலில் வைரல் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கடந்த கால பேச்சுக்கள். அந்த சனாதன பேச்சு போல இந்த பேச்சை சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க. ஆனால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டிய நிலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போ விபரீதமான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கைது செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதே உடனே அறிவாலயத்துக்கு வீட்டில இருந்து வந்துட்டாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க. வந்து உடனே கட்சி நிர்வாகிகளோட நடந்த மீட்டிங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் தமிழகம் முழுவதும் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுறாங்க. இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து அதிமுகவில் இருந்து திமுக ஓபிஎஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ பல்வேறு பகுதியில் கைது நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார், திமுக தரப்புல இருந்து சில முக்கிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக விரித்த வலையில வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து சிக்கிட்டாரு இந்த உதயநிதி அவர்களோட கைதை வைத்து அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்களா? எதை வைத்து இதை சொல்றாங்க? அதாவது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு விளம்பரம், பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ் வந்து இந்த கைதின் மூலமாக கிடைக்கும். விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலையில உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத வந்து தாவேக அரசாங்கம் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டது. திமுக விரித்த வலையில விஜய் அவர்கள் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் திமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற நிலையில பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திமுக விரித்த வலையில தாவேக அல்லது தளபதி விஜய் அவர்கள் விழல, தாவேக விரித்த வலையில வந்து திமுக சிக்கி கொண்டு விட்டது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வீசக்கூடிய வலையில மீன் சிக்கிச்சுன்னா தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். துடிச்சு கடைசியில வந்து கரை சேர்ந்துட வேண்டியதான், எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிடும். அதே போன்ற நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா விரித்த வலையில திமுக சிக்கி கொண்டது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது நிகழ்வு நடந்த போதே உஷாராயிருக்கணும், சுதாரிச்சிருக்கணும். சரி, என்ன அப்படின்னா லிமிட் தாண்டி பேசக்கூடிய நிகழ்வுகளுக்கு தாவேகா அரசாங்கம் கடந்த கால அரசுகள் போல இல்லாமல் கரெக்டான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சுதாரிச்சிருக்கணும். சுதாரிச்சிருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முகமாக பார்க்கப்படக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதே நேரத்தில் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தப்படுவாங்க அப்படிங்கிற நிலையில் தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தைரியமாக தாவேக அரசாங்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்கிறது அப்படின்னா இது திமுகவுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை மணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லை தாண்டி பேசுறீங்க, லிமிட் தாண்டி செய்கிறீங்க, எந்த சம்பவம் செய்தாலும் தாவேக அரசாங்கம் மௌனமாக இருக்காது, பார்த்து கொண்டிருக்காது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் முன்வைக்கும் போது வைக்கக்கூடியது மௌனமாக இருக்காங்க சிஎம் அப்படின்னு, எப்போ வாய் திறந்து பேசுவாங்க அப்படின்னு. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்கிலிய பேசக்கூடியவர் கிடையாது, செயலில் காட்டக்கூடியவர் தான். அந்த அடிப்படையில் தான் எல்லா நிகழ்வுகளுமே நடந்துகிட்டு இருக்கு. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம், அதாவது செயலில் வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேகத்தோட, அதாவது 16 அடி எல்லாம் 32 அடி எல்லாம் 64 அடி வேகத்தில் ஸ்டெப் வச்சு பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா எச்சரிக்கை மணி திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுக எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் உங்கள் லிமிட்டோட செயல்பட்டுக்கங்க, சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் ஒரு நிமிஷம் கூட தமிழக அரசாங்கம் காத்து கொண்டிருக்காது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தக்க தண்டனை, லீகல் அடிப்படையில் தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற நிலையை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய இனி முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இந்நாள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இல்லை பேச்சாளராக இருக்கட்டும், மைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வாய்கிலிய பேசுவார்களா அப்படின்னா
அந்த பயம் மனசுல உருவாக்கப்பட்டிருக்கு இன்று உதயநிதி ஸ்டாலினுடைய கைது மூலமாக அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓகே சார், கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா இது அப்பட்டமான கோழைத்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து சட்டசபை நடக்க போகுது, அதுக்குள்ள உதயநிதி அவர்களை உள்ள வரவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. அது சட்டமன்றம் நாளைக்கு நடக்க இருக்குது அப்படின்னாலும் சட்டமன்றத்துல வந்து திமுக உறுப்பினர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்க போறாங்களா சட்டமன்றம் முடியும் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த சட்டமன்றத்திலேயே பார்த்தோம், ஆப்போசிட்டில் இருந்து, அதாவது இவர்கள் வந்து பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க, தாவேகா தரப்புல இருந்து பதிலடி கொடுக்க துவங்கினதுமே சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செய்து வெளியேறி ஓடிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இருந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் தாவேகா அரசாங்கம். அப்போ சட்டமன்றத்தில் இருந்து ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் விவாதங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செய்தாங்க. இப்போ இதே நிகழ்வு தான் அடுத்து சட்டமன்றம் கூடும்போதும் திமுக செய்ய போகிறாங்க. சட்டமன்றம் நடக்கக்கூடிய காலம் வரைக்கும் அங்கே சட்டமன்றத்தில் உள்ள உட்கார போகிறாங்களான்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று ஏதாவது பேசுவாங்க, தாவேகா தரப்புலேருந்து பதிலடி கொடுக்கப்படும், இவங்க வெளிநடப்பு செய்ய போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனிமொழி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கனிமொழி அவர்கள் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயம் கரெக்டானது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஒத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன ரீசன் அப்படின்னா இங்க வந்து ஒரு நடிகை சம்பந்தப்பட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் ஒரு பெண்மணிங்கும் போது இந்த விஷயத்துக்கு என்ன பதில் அப்படிங்கிறத தான் சொல்லணும். இப்போ கைதை பற்றி பேசக்கூடிய கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயத்தை குறித்தும் அவங்க தெளிவுபடுத்தணும். இல்லை அவர் பேசுனது சரிதான், கரெக்டானதான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அது நடிகையாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், எந்த பெண்மணியாக இருந்தாலும் இப்படி பேசக்கூடிய விஷயத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணங்களுக்காக கனிமொழி அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர இது சட்டமன்றத்தை வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதின் மூலமாக சட்டமன்றத்தில் வந்து திமுகவுடைய குரலை முடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா முடக்குவதற்கு சட்டமன்றத்தில் நீங்க இருந்தால் தான் முடக்க முடியும். சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்யக்கூடியவங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.